வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம உமன்ஸ் தாபாவில் பஞ்சாபி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சாபி சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் நான் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன், அண்டு சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், எலுமிச்சைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சைப்பழம், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, தக்காளி வந்து நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதேமாதிரி ஆனியன் இதையும் நான் 3 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், அண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், தண்ணி தேவையான அளவு. இப்போ நம்ம பஞ்சாபி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் நார்மலான குக்கிங் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய். இப்போது நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் இதுலேயே எண்ணெயிலே வணக்க விடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் எண்ணெயிலே வணக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டுங்க. இதை நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கும் போது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்காதீங்க, இந்த ஆனியனோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கலர் நல்லா திக்காக கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த மஞ்சத்தூள் கரையிறதுக்காக. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், சிக்கன் மசாலா அண்ட் மல்லித்தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி விட வேணாம், ஏன்னா நமக்கு சிக்கன்லேயே நிறைய தண்ணி இருக்கும், அதனால். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் போட்டுடலாம். உப்பு கொஞ்சமாக. இப்போ தக்காளி நல்லா இதில் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 kg சிக்கனையும் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சதும் நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற அரை எலுமிச்சை பழச்சாறையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த அரை எலுமிச்சைப்பழம் நமக்கு கிரேவியில் மட்டும் புளிப்பு இருந்தால் போதும், அதுக்காக கடைசியாக நம்ம எலுமிச்சைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து
இறக்கி விட்டுலாங்க. இப்போ நம்ம பஞ்சாபி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.